பாட்டு செம்ம மீம்ஸ் பாத்தீங்களா நீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணினி சும்மா சொல்லக்கூடாது. இந்த டப்பிங் வாய்ஸ்ல நான் அந்த டப்பிங் வாய்ஸை மிமிக்ரி பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணினி எல்லாம் இந்த நல்லாவே இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது, நல்ல குவாலிட்டியா இருக்கு. அதுல நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஒரு பாட்டு கூட போட்டு பார்த்தேன். அந்த பாட்டு நீங்களும் பாருங்க. உடனே தளபதி தளபதி விஜய் தளபதி தளபதி சாங்கு சிரிச்சு சிரிச்சு போகுனாயிருச்சு. மீம்ஸ் எல்லாம் அன்னைக்கே வந்துருச்சு. நம்ம அந்த லாஸ்ட் ட்விஸ்ட் தான் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பேசுறது காமெடியா இருந்தது, அது முடிஞ்சது சீரியஸா முடிஞ்சிருச்சு. இல்ல அது காமெடி தான். காமெடி தான். இந்த திமுக வந்து நம்ம வந்து ஆவேசமாலாம் எதிர்க்கிறது கிடையாது, காமெடி பண்ணி தான் எதிர்க்கிறது. நம்ம 2000 கிட்ஸுமா, மில்லேனியம் கிட்ஸ், ஜென்சிலாம் வந்து எதையுமே சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லை. நீங்க சொல்றது நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் காசு கொடுத்து கற்பூரத்துல சத்தியம் வாங்கி அப்படியெல்லாம் பண்ணி உண்மைக்குமே நடந்ததா மேம்? அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாட்டி அப்படிலாம் கிடையாது. நீ லேப்டாப் குடிக்கிறியா வாங்கிக்கிறோம், காசு குடிக்கிறா வாங்கிக்கிறோம், செய்யறதா நான் செய்வேன். நீங்க குடுக்கறதெல்லாம் நாங்க வாங்கிப்போம், ஆனா எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். அந்த மீம்ஸ் பாத்தீங்களா? எல்லா மீம்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மாஸ் இருக்கு, அதை நம்ம மறுக்கல. அவர் அந்த மாசை சரியான பாதையில யூஸ் பண்ணணுங்கிறது தான் பாஜக நிர்வாகியாக என்னுடைய கருத்து.